ஹாய் எஸ்வி ஃபேம். இன்னைக்கு சுதிக்ஷா பாப்பா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா. வாங்க நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணோன்றத வீடியோக்குள்ளே பாருங்கள். அண்ட் பாப்பா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அழுதுட்டு போனாலா இல்லையான்றத வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு எங்கே போகிறீங்க? ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறீங்களா? என்ன எடுத்துட்டு போறீங்க? காட்டிட்டு போங்க. அதெல்லாம் காட்ட வேணாம், பேக் மட்டும் காட்டுங்க போதும். பார்த்துட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்கூல் ரீச் ஆகிட்டோம். ஸ்கூல் ரீச் ஆனோடனே பாப்பா கிரவுண்டை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள திருப்பி ரிட்டன் பேக் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் எங்கள் பாப்பாவை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அங்கே ப்ரீகேஜி அட்மிஷன் போட்டிருக்கோம். ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சின்ன பயமும் இருக்குது, என்ன புது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பாப்பா அழலை. நாங்கள் இட்டுட்டு போனப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி பசங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லி பாப்பாவுக்கு சொன்னோம். பாப்பாவும் அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்குறதுக்காக, பாண்ட் உருவாக்குறதுக்காக நாங்கள் ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருந்தோம். அதே மாதிரி அந்த சாக்லேட் ரிசீவ் பண்ண பசங்களுக்குமே ஃபஸ்ட் டே ஸ்கூல் ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸைட்டடாக ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஃபஸ்ட்டு டேவை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதே தான் நாங்கள் பாப்பாவுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அவங்க பண்ணதை பார்த்து மற்ற பசங்களுமே சாக்லேட்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஸ் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. பாப்பா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தாங்க. டீச்சர்ஸ்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லவ் அண்ட் ஷேரிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாப்பாவை அவங்க பிளேஸில் போய் உட்கார சொன்னாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சீட்டை சூஸ் பண்ணிவிட்டு போய் உட்காந்தாங்க. அவங்களுக்கு இந்த டாய் பிடிச்சதுனால அங்கே போய்ட்டு அந்த டாய் பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு அங்கே அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். அவங்க எங்களை பார்க்கக்கூட இல்லை, நீங்கள் கிளம்புறீங்களா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபஸ்ட் டே ஒரு பாப்பா ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா சம்திங் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு. பட் ஆனால் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செட்டில் ஆகிட்டேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுன்னு அவங்க டாய்ஸ் எடுத்துகிட்டு அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அந்த ஸ்கூலில் ரொம்ப வருஷம் அவங்க படிச்சிருந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற எல்லா டாய்ஸுமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்து அவங்க அந்த சரௌண்டிங்கை அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே வேலை என்ன இருக்குது, ஸோ நாங்கள் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் பாய் சொல்கிறோம், அவங்களுமே திருப்பி பாய் சொல்லிவிட்டு கிளம்புங்க, ஏன் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அவங்க சாக்லேட் கொடுத்துட்டு அவங்களுமே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டாங்க. இந்த சாக்கில் தான் சாப்பிட முடியும்னு சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. பிகாஸ் நாங்கள் சாக்லேட்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டோம். ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். மேடமோட ரியாக்ஷன் பாருங்கள், நான் பாய் சொல்கிறதுக்கு. பாய், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பாய் அப்படின்ட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சுதிக்ஷா? பிடிச்சிருந்ததா? என்ன கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு ஸ்கூலில்? காட்டுங்க, அது காட்டுங்க பொம்மை. ஹாப்பியா? அழுதிங்களா இன்னைக்கு? பொய் சொல்லக்கூடாது. அழுதிங்கல்ல? எப்படி அழுதிங்க? அம்மா வேணும்னு அழுதிங்களா?